படத்தை வந்து நாங்கள் தான் விநியோகம் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க. எங்களுக்கு இந்த படத்தை வந்து வியாபாரம் பண்ண வேந்தர் மூவி சொல்லும்போது நாங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டோம். படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. ஒரு 10 படையப்பா 5 எந்திரன் அந்த லெவலில் வந்திருக்கு. அந்த மாதிரி படம் கலெக்ட் பண்ணோம். அதனால் நீங்கள் வந்து துணிஞ்சு வாங்கலாங்கிற மாதிரி எங்களுக்கு உத்தரவாதம்லாம் கொடுத்தாங்க. அவங்க 65 கோடிக்கு வேந்தர் மூவிஸ் வாங்கியிருந்தாலும் கூட அவங்க வந்து சேலம், சென்னை சிட்டி, கேரளா இது 3 ஏரியா வந்து அவங்க ஓன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு அந்த நிறுவனத்தோட சிஇஓன்னு சொல்லப்படுற நம்ம சிவா சார் நிறைய கூட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் சகஜம் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு இதில் 15 கோடி நஷ்டம் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுக்கு பணம் வேணாம், ரஜினி சார்லாம் எங்களுக்கு திருப்பி தர தேவையில்லை, எங்களுக்கு வந்து லாப நஷ்டம் நாங்கள் சகஜமாக எடுத்துக்கிறோன்றாரு. அப்போ அந்த வேந்தர் மூவிஸோட கணக்கு விட்டுட்டா மீதி 7 ஏரியா தான். அந்த 7 ஏரியாவுக்கு வந்து இவங்க திருப்பி தர வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 25 கோடியிலிருந்து 30 கோடி இருக்கும். இந்த படம் வந்து 45 கோடிக்கு எடுக்கப்பட்ட படம். ஒரு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. 45 கோடிக்கு ரஜினி சார் சம்பளம் இல்லாமல் 45 கோடி எடுத்திருக்காங்க. மீதி என்ன சம்பளம் கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரியாது. அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இதில் ராக்லைன் வெங்கடேஷ் சார் எவ்வளோ போச்சு, ஈராஸ்க்கு எவ்வளோ போச்சு, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதனால அவங்க வந்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட நஷ்டத்தை வந்து நாங்கள் இது பண்ண சொல்லலை. எங்கள்கிட்ட சம்பாதிச்ச அந்த லாபத்தில் ஒரு தொகையை எங்கள்கிட்ட அந்த எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை திருப்பி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அது ஒரு பெரிய தொகையும் கிடையாது, 25 30 கோடி தான். அதை அவங்க தாராளமாக செய்யலாம். அதில் ராக்லைன் வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா அவர் பதில் சொல்லியிருப்பார், வியாபாரத்தில் லாப நஷ்டம் சகஜம், லாபத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்கிறது அவங்க தலையெழுத்து அப்படின்னு. அது வந்து வியாபாரத்தில் லாப நஷ்டம் சகஜம் தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். வியாபாரம்னு ஒன்று நடந்து அதில் ஒரு லாப நஷ்டம் வந்து நாங்கள் வந்து தாங்கிப்போம். இது வியாபாரமே கிடையாது. இது அதாவது இல்லாத ஒன்றை வந்து மிகைப்படுத்துறாங்க. இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த காந்த படுக்கை, மண்ணுளி பாம்பு, ஈமு கோழி, இடிவிழுந்த கலசம், இந்த வரிசையில் தான் இந்த லிங்காவை சேர்க்கணுமே ஒழிய இதை மற்ற ரெகுலர் வியாபாரத்தில் இதை சேர்க்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதனால நாங்கள் என்ன சொல்றோம்னா, எவ்வளோ பணம் கலெக்ட் ஆயிருக்கோ அந்த கணக்கு உங்கள்கிட்டயே இருக்கு. ஏன்னா டெய்லி என்ன தேட்டர் கலெக்ஷன் அந்த ரிப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு அனுப்புறோம். நாங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்கோம், என்ன ஆர்டிஜிஎஸ் பண்ணிருக்கோங்கிற டீட்டெயில் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை எங்கள்கிட்ட திருப்பி தரணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா படம் வந்து ஏற்கனவே 7 கோடி தான் பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் படம் பார்த்துட்டோம், ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு, இது 10 படையப்பா 5 எந்திரன், துணிஞ்சு வாங்குங்க, நிச்சயமாக ஓடும், லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டே ஒரு வித்தியாசமான ஸ்கீமு. அதாவது என்ன கலெக்ட் ஆனாலும் இப்போ நாங்கள் 8 கோடினா அது ஒரு டெபாசிட் மாதிரி தான். அதுக்கு மேலே அது எத்தனை கோடி வசூலானாலும் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடணும். அதில் எங்களுக்கு 10% தருவாங்க கமிஷன். இதுதான் அந்த வியாபாரத்தோடைய அடிப்படை. சரி, அவங்க சொன்ன ப்ராடக்ட் நல்லா இருக்கு, அது ஒரு நல்ல ப்ராடக்ட், அவங்க தான் பெருசாக சொல்கிறாங்க, நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ரவிக்குமார் சார் ரஜினி சார் காம்பினேஷனில் படங்கள் நிறைய ஹிட் ஆயிருக்கு. அந்த நம்பிக்கையில் வந்து நாங்கள் போய் படத்தை வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது படத்தில் விஷயம் இல்லை. படம் வந்து இன்னைக்கு 1000 காரணம். அதாவது தேர்வு வந்துருச்சு, அரையாண்டு தேர்வு வந்துருச்சு, கிறிஸ்துமஸ் பண்டிகைலாம் இல்லை, ஒரு சாதாரண டேஸில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேஸில் படம் வந்திருந்தால் பெருசாக ஓடி இருக்கும். அப்படிலாம் நிறைய காரணங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடி இருக்கும். ப்ராடக்ட்டில் வந்து ஒரு சின்ன ரஜினி சாரை வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ அதில் சின்னது மிஸ் ஆகிடுச்சு. அதை நம்ம ஏற்றுக்கணும். அதனால இது வந்து மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெறலை. அதனால மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கோம். நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஷேரு 2 கோடியே 60 லட்சம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே கோச்சடையான் 1 இல்லை பொம்மை படம்னு சொல்லி எல்லாரும் புறக்கணிச்சாங்க. அந்த படம் 2 கோடியே 70 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. கோச்சடையான் வசூல் பண்ண தொகையை இந்த படம் வசூல் பண்ணுது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம், வேந்தர் மூவிஸை தொடர்பு கொள்கிறோம். சார் நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்க, உங்களை நம்பி வாங்கிட்டோம். இப்போ நாங்களும் தேட்டருக்காரங்க நிறைய டெபாசிட் போட்டிருக்காங்க, இதெல்லாம் எங்களை திருப்பி கேட்குறாங்க, என்ன பதில்னு சொல்லும் பொழுது அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல. இந்த சொல்கிறோம் அந்த சொல்கிறோம், மதன் வெளியூர் போயிருக்காரு, இமயமலை போயிருக்காரு, வந்தோன்னே அவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கேட்டால் 25ஆம் தேதி வருவாருனாங்க, அப்புறம் 1ஆம் தேதினாங்க, 4ஆம் தேதினாங்க, இப்போ 10ஆம் தேதிங்கிறாங்க. இப்போ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் போய் ஈராசை பாருங்கன்றாங்க. நாங்கள் ஈராசை போனால் இங்கெல்லாம் வராதிங்க, எதுக்கு வரீங்க, உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், நீங்கள் வேந்தர் மூவிஸ் தானே படம் வரீங்க, வேந்தர் மூவிஸை போய் கேளுங்கன்றாங்க. வேந்தர் மூவிஸில் பதில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நாங்கள் எங்கே தான் போகிறது? அதனால நாங்கள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் எல்லாருமே வாங்கினது இது வந்து ரஜினி சாரை நம்பி தான் வாங்குறோம். ஏன்னா இது வந்து ரஜினி சார் படம் பிரம்மாண்டம் வந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அவருக்கு தான் அந்த வேல்யூ. அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து ராகவேந்திர மண்டபத்துக்கு போகிறோம். போயிட்டு நாங்கள் வந்து அங்கே சத்யநாராயண சார் இருக்காரு, அவரை பார்த்து நாங்கள் சொல்கிறோம், அது மாதிரி எங்களெல்லாம் சந்தித்து கூப்பிட்டு பேசணும் சார், பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திச்சிட்டோம், தேட்டருக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல, நீங்கள் சார்கிட்ட ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, நாங்கள் சாரை நேராக பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுங்க. நாங்கள் லெட்டர்லாம் எழுதி கொடுத்து எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். ஆனால் எந்த விதமான பதிலும் வரல. எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. சரி, 1 வீக் ஆகிடுச்சு. சரி, ஜஸ்ட் ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுக்கலான்னு திரும்ப 30ஆம் தேதி போனோம், டிசம்பர் 30. அப்பயும் திரும்ப லெட்டர் எழுதி கொடுத்தோம். அப்போ தேட்டருக்காரங்க வந்திருந்தாங்க, எல்லாம் போய் சொன்னால் திரும்ப கூப்பிட்றாங்க, திரும்ப கூப்பிடல. எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்குது.